இவர் பேசுறது எல்லாமே குதர்க்கமாக வக்கரமாக ஆட்சி அதிகாரம் படாடவ எல்லாம் போகுங்கிற ஆத்திரத்துல எதையோ பேசுறாரு. அவர் வேற யாரையும் திட்டலைங்க தம்பி, உங்களுக்கு புரியல. பாவம், அவங்க அப்பா அம்மா மேல அவருக்கு என்ன கோவம்னு எனக்கு தெரியல, அந்த கோபத்தை இப்படி காட்டுறாரு. இந்த நாட்டுடைய பிரதமர், அதை பத்தி அந்த சிந்தனையே அவருக்கு இல்ல. ஏதோ கிராமத்துல சொல்றாரு மைனர் ஷோக்கு பேரோடி மைனர் அந்த மாதிரி சுத்திட்டு இருக்கிறாரு. எந்த குடும்பத்தில் அதிக குழந்தைங்க? டாடா வீட்டுல அதிக பிள்ளைங்க இருக்கா? பிர்லா வீட்டுல அதிக பிள்ளைகள் இருக்கா? அம்பானி வீட்டுல அதிக பிள்ளைகள் இருக்கா? அதானி வீட்டுல அதிக பிள்ளைகள் இருக்கா? உங்க ஊர்ல உங்க கிராமத்துல போய் பாருங்க. மன்மோகன் சிங் பேசினதுதான் நான் மேற்கோள் காட்டி பேசினேன். இது தப்பே இல்லையே. நான் என்ன சொல்றேன், குதிரைக்கு குர்றம்னா யானைக்கு அறணும்னு ஒரு பழமொழி. மன்மோகன் சிங் சிறுபான்மையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வறுமையில் இருக்கவங்க மேல உயர்த்தணும் தான் சொன்னாரு. அதுல முஸ்லீம் யார்ட்டையும் முடிங்கி கொடுக்கணும்னு சொன்னாரா? தாய்மார்களை பத்தி மோடி பேசுறதோட ஜோக் உலகத்திலே கிடையாது. முதல்ல உங்க பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்துங்க, அதுக்கப்புறம் தாய்மார்களை பத்தி. அது அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை. இப்ப இது ஏங்க ஓம் பொண்டாட்டியை பத்தி பேசினா தனிப்பட்ட வாழ்க்கை, ஊர்ல இருக்க பொண்டாட்டியை பத்தி தான் சொல்றீங்களா? நீ பேசலையா? சோனியா காந்தி பத்தி பேசாததா? ராகுலை பத்தி பேசாததா? அதெல்லாம் தனி வாழ்க்கைன்னு சொல்லி இருந்தீங்கன்னா இன்னைக்கு பேசுறவங்களுக்கு யோகிதை இருக்கு. அம்பானி உயர்வதில் இன்றைக்கு இந்த இவ்வளவு பெரிய உயர்வுக்கு மோடி அரசு காரணமா இல்லையா? அந்த கேள்விக்கு நேரடியா பதில் சொல்றவர்கள் தெம்போ திராணியோ ஆண்மையோ நேர்மையோ இல்லாத ஒரு நாளாந்தர மனிதன் தான் பிரதமர் நாற்காலில் உட்காந்து. பட் 370 எங்களோட நம்பர், நாங்க அதை கண்டிப்பா அச்சீவ் பண்ணிடுவோம். 400 எங்களோட அதிகபட்ச இலக்கம் அப்படின்னு ரொம்ப கான்பிடென்ட்லாம் பேசுறாங்க. நீங்க அப்படி கான்பிடென்டா பேசுறேன், நீ என்ன வேணாலும் பண்ணியா நம்ம 400 சீட்டு ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்றது, நான் 400 சீட்டு ஜெயிப்பேன் தெரியுமா அப்படிங்கிறது ரெண்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா நல்லது. பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நாங்க இஸ்லாமியர்களுக்காக நிறைய செஞ்சிருக்கோம். எக்ஸாம்பிள் முத்தலாக் தடை செஞ்சிருக்கோம், 370 இது பண்ணிருக்கோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் திரும்பி காங்கிரஸ் அப்படி என்ன செஞ்சுச்சு என்ன கேக்குறேன்னா, திரும்பி தப்பான கேள்வியே கேக்குறீங்க. முத்தலாக்னால அங்க இஸ்லாமிய பெண்களை காப்பாத்தணும். நீங்க இப்ப யசோதாபனுடைய வாழ்க்கை சீரழிஞ்சிருக்கு முத்தலாக் காரணமா? என்ன சொல்ல வர்றீங்க? இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அவர்களுக்குமே காங்கிரஸ் ஒரு முரண் ஏற்பட்டது. ஏன்னா அன்வர் ராஜா அவர் பேசுறதுல இருந்து தொடர்ந்து அந்த சர்ச்சைகள் வந்துட்டு இருக்கு. ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப மெச்சூர் இல்லாம பேசுறாரு அப்படின்லாம் விமர்சனங்கள் இந்தியா கூட்டணியில் இருந்துகிட்டே ஒரு மாறி விமர்சனங்களை முன்வைச்சுக்கிறாங்க. கூட்டணினாக்க எல்லாத்திலையும் ஒத்து போனாக்க இதுக்கு தனித்தனி கட்சி, ஒரே கட்சியா தானே இருக்கணும். 2014, 2019 இந்த தேர்தலை கம்பேர் பண்றப்ப 2024 பிஜேபி கொஞ்சம் பதற்றமா இருக்கிறதா உணர்றீங்களா? என்ன தம்பி, நெல்லுக்குள்ள அரிசி தான் இருக்கா அப்படின்னு கேக்குறீங்க? இந்த உளறலுக்கெல்லாம் என்ன காரணம்? அவங்களுக்கு பதட்டம் தான் காரணம். பிஜேபி எவ்வளவு சார் அவங்க எய்ம் பண்றாங்க, 400 எய்ம் பண்றாங்க. உங்க பெர்செப்ஷன், நிறைய மக்களோட சந்திச்சிருக்கீங்க, அங்க பல்ஸ் உங்களுக்கு புரியும். அவங்க எவ்வளவு சார் வாங்குவாங்க? 100 தாண்டிட்டு அப்புறம் பேசுவோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ராஜஸ்தானில் நடந்த ஒரு பிரச்சார கூட்டத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசின ஒரு பேச்சு அப்படின்றது சமூக வலைதளங்கள் தாண்டி அனைவர் பற்றியிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை எழுப்பியிருக்கு. குறிப்பாக ஒரு காங்கிரஸ் கட்சியோட அறிக்கையை விமர்சனம் செஞ்சது மட்டும் இல்லாமல் நிறைய விமர்சனங்கள் மன்மோகன் சிங் அவர்கள் 2006 பேசின விவகாரம் அப்படின்னு தொடர்ந்து அந்த விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. ஸோ இதை பற்றியெல்லாம் பேசுறதுக்காக நம்ம கூட காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய திருச்சி வேலுச்சாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட இதை பற்றியெல்லாம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். வயநாடு தொகுதியில் திரு ராகுல் காந்தி அவர்கள் 2வது முறையாக கண்டெஸ்ட் பண்ணுறாரு. எப்படி இருக்கு களம் அவருக்கு? இந்த கேள்வியே தேவைதானான்னு எனக்கு புரியல. எங்கேயோ அமெரிக்காவில் ஜெர்மனில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியுது உறுதியாக ராகுல் தான் ஜெயிக்க போறாருன்னு. எப்படி இருக்குன்னு நீங்க கேட்குறீங்க, நான் என்னது சொல்ல? அவருடைய வெற்றி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டது, அறிவிப்பு மட்டும்தான் மிச்சம். ஓகே, லாஸ்ட் டைமே 7 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாரு. அந்த பேச்சில் இருக்கிற டெண்டை கேட்டீங்க, அவருடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது, அறிவிப்பு மட்டும்தான் மிச்சம். சார் இன்னொரு அதை சார்ந்த ஒரு விஷயம் அங்க இருக்கக்கூடிய இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அவர்களுக்குமே காங்கிரஸ் ஒரு முரண் ஏற்பட்டது. ஏன்னா அன்வர் ராஜா அவர் பேசுறதுல இருந்து தொடர்ந்து அந்த சர்ச்சைகள் வந்துட்டு இருக்கு. ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப மெச்சூர் இல்லாம பேசுறாரு அப்படின்லாம் விமர்சனங்கள் இந்தியா கூட்டணியில் இருந்துகிட்டே ஒரு மாறி விமர்சனங்களை முன் வச்சுக்கிறாங்க. இது ஆரோக்கியமா? வேற கட்சியில இருக்கிறவங்க மாற்றம் சொல்றீங்களே, பொண்டாட்டியை பத்தி புருஷன் பேசுறது, புருஷனை பத்தி பொண்டாட்டி பேசுறதெல்லாம் அதை பத்தி உங்க கண்ணில் படலையா? இந்த நாட்டுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவருக்கு பொருளாதாரத்துடைய அரிசியோடையே தெரியாதுன்னு சொல்றது யாரு? அவருடைய கணவர்.
அதுதான் பெரிய விஷயமா, இது பெரிய விஷயமா? வேற்றுமைகள் இருந்தாலும் ஒற்றுமையா இருக்கும் அப்படின்னு அதான் என்ன சொல்றேன்னா, ஒரு கட்சிக்குள்ளே காங்கிரஸ் கட்சின்னா என்ன நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப மோடியை எதிர்த்து அந்த கட்சிக்குள்ள இருக்க யாராவது பேசி அந்த கட்சியில் இருக்க முடியுமா? முடியாது. இல்ல நான் வேற கட்சிகள் நான் சொல்ல விரும்பல, அந்த கட்சியில தலைவர் பேச முடியுமா? ஆனால் காங்கிரஸ் கட்சியில் காங்கிரஸ் கட்சியுடைய தெய்வமாக பார்க்கப்பட்ட காந்தி எடுத்து அன்றைக்கு பெரிய தலைவர் கூட இல்ல, ஒரு சாதாரண தொண்டனா இருக்கிற காமராஜரை நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருந்திருக்கு. கருத்து சுதந்திரம் அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது, நாளைக்கு இருக்கும். இப்ப நான் இருக்கிறேன், இந்த காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் என்னுடைய கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா நான் வெளிப்படையா சொல்றதுக்கு நான் தயார் தான். எனக்கு ஒன்றும் தயக்கமே இல்லை. கருத்து சுதந்திரம் என்பதுதான் ஜனநாயகத்தினுடைய ஜீவனாடி. ஒரு கட்சிக்குள்ளேயே கருத்து சுதந்திரத்தை வச்சிருக்கிற காங்கிரஸ், அடுத்த கட்சி கூட்டணினாக்க எல்லாத்திலையும் ஒத்து போனாக்க இதுக்கு தனித்தனி கட்சி, ஒரே கட்சியா தானே இருக்கணும். பட் அந்த இணக்கமா இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குல்ல சார். இப்போ எலெக்ஷன் அப்படின்னு வரப்ப ஆப்போசிட்ல இருக்க ஒரு என்டிஏக்கு வந்து என்ன அவங்களுக்குள்ளேயே மோதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை அவங்க முன்னெடுக்கிறாங்க. ஏன் அதான் இப்பதான் சொன்னேன், புரிஞ்ச முண்டாட்டியே மோதிக்கிறாங்கன்னு அதை விட்டுட்டீங்களே. நான் என்ன சொல்றேன், வேற்றுமையில் ஒற்றுமையில் தான் இந்த நாட்டுக்கு உலக அரங்கிலே பெரிய மரியாதை. அப்ப கூட்டணிக்குள்ள கருத்து வேறுபாடு இல்லைன்னா அதுக்கு பேர் கூட்டணியே இல்லை. அதை கடந்து ஒரு பொது நோக்கம் இருக்குல்ல, அந்த பொது நோக்கம் என்பது ரெண்டு தான் இருக்க முடியும். ஒன்று தேசத்தை காக்க, இன்னொன்று மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த. தேசத்தை காப்பதில் அதுல கருத்து வேறுபாடு இருக்கா? இல்ல. மக்களை முன்னேற்றத்துக்கான திட்டம் திட்டுவதில் ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கா? இந்த ரெண்டுலையும் எல்லாம் ஒன்னா தான் இருக்காங்க. நீங்க கருப்பு சட்டை போட்டானா, வெள்ளை சட்டை போட்டானா, மஞ்சள் சட்டை போட்டான்னா உங்களுக்கும் எனக்கும் ஒத்து போகுதாங்கதான முக்கியம். சகோதரத்துவம் தான் முக்கியம் சொல்ல வரீங்க. மியூச்சுவல் ட்ரஸ்ட் சொல்லுவானே ஆங்கிலத்துல, ஒருவருக்கு ஒருவர் மீது கூட நன்னம்பிக்கை. உங்களுக்கு நண்பனா நான் இருக்கேன்னு ஏதாவது வச்சு இருக்குன்னா, ஆகா தம்பி உன்னை போல உண்டான்னு சொல்றவன் நண்பன் இல்ல. நீ ஒரு தவறான கருத்தை சொல்லுகிறவோ நீ பேசுறது தப்புப்பா, இருந்து மாத்திக்க அப்படின்னு சொன்னாதான் அதான் நண்பன் உனக்கு வேண்டியவன் அர்த்தம். எங்க கூட்டணியில் அது இருக்கு. எங்க கூட்டணி கட்சியில் இருக்க ஒரு கட்சியை தவறே செய்தாலும் அந்த தவற நீங்க இப்படி பேசுறது நியாயம் இல்லை, இதை மாத்திங்க அப்படின்னு நாங்க சொல்ல முடியும். நீங்க சொல்ற கட்சியில அந்த கட்சியில இருக்கவனே பேச முடியுமா? கருத்து சுதந்திரம் தேவையா இல்ல அடிமைத்தனம் வேணுமா? கருத்து சுதந்திரம் தான் அரை எங்ககிட்ட இருக்கு. ஓகே சார், ராஜஸ்தான் நடந்த ஒரு பரப்புரையில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசுறப்ப வந்து இந்த நாட்டோட செல்வங்கள் எல்லாமே வந்து ஊடுருவன, அதாவது அதிக பிள்ளைகள் பெற்றக்கூடியவங்களுக்கு வந்து காங்கிரஸ் வந்து தாரை வார்த்து கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு பேச்சு வந்து அவர் பேசியிருக்காரு. பலதரப்பட்ட விமர்சனங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்க கூட அதுக்கு விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. ஏன் மோடி இப்படி பேசுறாரு? அதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அவர் வேற யாரையும் திட்டலைங்க தம்பி, உங்களுக்கு புரியல. பாவம், அவங்க அப்பா அம்மா மேல அவருக்கு என்ன கோவம்னு எனக்கு தெரியல, அந்த கோபத்தை இப்படி காட்டுறாரு. அவங்க அப்பா அம்மாவுக்கு எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு தெரியுமா? 4 பையனுங்க 2 பொண்ணு. அதிக பிள்ளைகளை பத்தவங்களுக்கு அப்படின்னு சொன்னாக்க அவங்க அப்பா அம்மாவை சொல்றாரு. அவர் அவங்க அப்பா அம்மாவை திட்டுறத போய் அதுக்கு நம்ம போய் என்ன பதில் சொல்லிக்கிட்டு இந்த கான்டெஸ்ட்ல பார்க்கணும். ஆமா, எல்லாம் விஷயத்தை நேரடியா அப்படியே பார்த்தா ஒன்றும் தெரியாது. அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய உண்மையை புரிஞ்சுக்கணும். நான் என்ன கேட்கிறேன், அவருக்கு தெரியாத ஒன்று, இந்த நாட்டுடைய பிரதமர் அதை பத்தி அந்த சிந்தனையே அவருக்கு இல்லை. ஏதோ கிராமத்துல சொல்றாரு மைனர் ஷோக்கு பேர் வழி மைனர் அந்த மாதிரி சுத்திட்டு இருக்கிறாரு. எந்த குடும்பத்தில் அதிக குழந்தைங்க? டாடா வீட்டில் அதிக பிள்ளைங்க இருக்கா? பிர்லா வீட்டில் அதிக பிள்ளைகள் இருக்கா? அம்பானி வீட்டில் அதிக பிள்ளைகள் இருக்கா? அதானி வீட்டில் அதிக பிள்ளைகள் இருக்கா? உங்க ஊர்ல உங்க கிராமத்துல போய் பாருங்க, வசதி படைத்த பண்ணையார் வீட்டில் 1 புள்ள 2 புள்ள தான் இருக்கும். கூலி வேலைக்கு போறாங்களே அவங்க வீட்டில் தான் 5 புள்ள 6 புள்ள 7 புள்ள 8 புள்ள இருக்கும். இது வந்து உளவியல் ரீதியாக இந்த உண்மையை பார்த்தால் மனசு உங்களுக்கு வலிக்கும். அதிக பிள்ளைகள் எந்த வீட்டில் இருக்கோ அங்கே வறுமை அதிகம் இருக்குன்னு அர்த்தம். சார், 2006 ஒரு தேசிய வளர்ச்சி கவுன்சிலிங் மீட்டிங்ல மன்மோகன் சிங் அவர் பேசினதை அவர் கோட் பண்ணி அதை சொல்றாரு இல்லையா? என்ன சொல்றாரு? மன்மோகன் சிங் அவர்கள் சொல்றப்ப சிறுபான்மையினர், இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும், நம்ம நாட்டு செல்வத்துல அவங்க வந்து கீழ்ப்படியில இருக்காங்க, அவங்க வந்து மேல கொண்டு வரணும் அப்படின்னு மன்மோகன் சிங் பேசினதை தான் நான் மேற்கோள் காட்டி பேசினேன். இது தப்பே இல்லையே. நான் என்ன சொல்றேன், குதிரைக்கு குர்றம்னா யானைக்கு அறணும்னு ஒரு பழமொழி வழங்க. மன்மோகன் சிங் சிறுபான்மையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வறுமையில் இருக்கிறவங்க மேல உயர்த்தணும் தான் சொன்னாரு. அதுல முஸ்லீம் யார்ட்டையும் முடிங்கி கொடுக்கணும்னு சொன்னாரா? இல்லையே. நீங்க ஏன் முஸ்லீம்னு சொல்றீங்கல்ல, அதுல வார்த்தை கூட இல்ல அவர் பேசுறாங்க. நான் அதை தாங்க நான் திரும்பி சொல்றேன். இந்துக்கள்லயே சிறுபான்மை, மொழி சிறுபான்மைன்னு சொல்றோம், ஜாதி சிறுபான்மைன்னு சொல்றோம்.
அவர்களுக்கெல்லாம் அந்த பலவீனமா இருக்கிறவங்கள உயர்த்துவதற்கு நம்ம அவங்களுக்கு உதவி சொல்றோம்ல. இப்ப ரிசர்வேஷன் எதுக்கு வந்திருக்கு? ஆமா, கீழ இருக்கவங்க மேல மேல. தூக்கத்துக்கு. அதனால வறுமையில் இருக்கக்கூடிய சமூகத்தில் வறுமையில் இருக்கக்கூடிய கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய விவரம் இல்லாமல் இருக்கிறவர்களை அப்லிஃப்ட் பண்றது, அவர்களை உயர்த்துவது, அது சிறுபான்மையா இருக்கலாம், மொழி சிறுபான்மையா இருக்கலாம், மதத்து சிறுபான்மையா இருக்கலாம், ஜாதி சிறுபான்மையா இருக்கலாம். எந்த ஜாதி என்ன மதம் என்பதல்ல, வாய்ப்புகள் இல்லாமல் தவிக்கிறவர்களை மேம்படுத்துவதற்காக இருக்க திட்டத்தை போய் கொச்சைப்படுத்துற மாதிரி ஒரு பேசுறாரு. அப்படி என்ன காங்கிரஸ்காரன் என்ன பிடுங்கி முஸ்லிம்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாரு. நான் திரும்பி கேட்கிறேன், நான் முதல்ல உங்களுக்கு ஒரு பட்டியல் சொன்னேன்ல, பெரிய பெரிய கோடீஸ்வரன் பார்த்துக்கலாம், அவ்வளவு பேர் இந்து தானே? ஒரு முஸ்லீமை சொல்லுங்க. அதுல காங்கிரஸ்காரெல்லாம் பிடிங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துட்டா, முஸ்லீம்ல யாராவது ஒரு பணக்காரன் இந்தியா முழுக்க ஃபேமஸான பணக்காரனை சொல்லுங்க. நேற்று வரலும் தெருவில் அலைஞ்ச பல பேர் இன்னைக்கு அம்பானி போன தலைமையில் என்ன இருந்தாரு சொல்லுங்க. அம்பானியுடைய அப்பன் பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டு இருந்தாரா அப்படின்னு நான் சொல்றேன். மறுக்க முடியுமா? பட் அதுதான் சார் ஜனநாயகம். அவர் வளர்றாரு இல்லையா? ஏங்க இதுக்கு பேரு ஜனநாயகமா, அதுக்கு பேரு அயோக்கியத்தனங்கிறீங்க? என்ன பேசுறீங்க நீங்க? பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடுறது அந்த உழைப்பை விட மண்ணு மம்பட்டி எடுத்து வெட்டுறவன், கடப்பாறை எடுத்து பண்றவன், மூட்டை தூக்குறவன், அவன் உழைப்பு மோசமா? அந்த எதுக்காக சொல்றேன்னா, அந்த அம்பானி உயர்வதில் இன்றைக்கு இந்த இவ்வளவு பெரிய உயர்வுக்கு மோடி அரசு காரணமா இல்லையா? அந்த கேள்விக்கு நேரடியா பதில் சொல்ற தெம்போ திராணியோ ஆண்மையோ நேர்மையோ இல்லாத ஒரு நாளாந்தர மனிதன் தான் பிரதமர் நாற்காலில் உட்கார்ந்து. சார் 2014 2019 இந்த தேர்தலை கம்பேர் பண்றப்ப இந்த 2024 பிஜேபி கொஞ்சம் பதற்றமா இருக்கிறதா உணர்றீங்களா? என்ன தம்பி, நெல்லுக்குள்ள அரிசி தான் இருக்கா அப்படின்னு கேக்குறீங்க? இந்த உளறலுக்கெல்லாம் என்ன காரணம்? அவங்களுக்கு வந்து பதட்டம் தான் காரணம். ஓகே, அவங்க தன்னம்பிக்கை, நாங்க ஜெயிக்க போறது உறுதின்னு தெரிஞ்சா அந்த கேலி கிண்டல் தான் வரும். கோபம் வராது, ஆத்திரம் வராது, இந்த ஆவேசமா தாக்குதல் வராது. அவருடைய பேச்சிலிருந்து பேசுகின்ற முறை, அந்த பாடி லாங்குவேஜே தப்பா இருக்கா? ஊய்கிறாரு. கண் பார்வையை வச்சு நீங்க நான் சொன்னதுக்கு அப்புறம் அவருடைய பேச்சு வீடியோ எடுத்து போட்டு பாருங்க. பட் கண் பார்வையிலே ஒரு கோபம் குரோதம் தெரியும். பட் 370ன்றது எங்களோட நம்பர், நாங்க அதை கண்டிப்பா அச்சீவ் பண்ணிடுவோம், 400ன்றது எங்களோட அதிகபட்ச இலக்கம் அப்படின்னு ரொம்ப கான்பிடென்ட்லா பேசுறாங்க. ஏங்க அப்படி கான்பிடென்டா பேச, நீ என்ன வேணாலும் பண்ணியா, நம்ம 400 சீட்டு ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு நான் 400 சீட்டு ஜெயிப்பேன் தெரியுமா அப்படிங்கிறது ரெண்டுக்கு வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா நல்லது. ஓகே, அவர் பதட்டம் குரல்ல இருக்கு, வார்த்தையில இருக்கு, பாடி லாங்குவேஜ்ல இருக்கு, முகத்துல இருக்கு, பார்வையில கூட இருக்கு. சாமுத்திரியால நீங்க ஒண்ணு, நான் இப்ப இதுக்கு சம்பந்தம் இல்லாம சொன்னாலும் நீங்க புரிஞ்சுக்க, ஒரு இளைஞர்களா சொல்றேன். ஒரு மனிதன் வருகிற போது ஒரு பார்வையை வைத்துக் கொண்டு அவனை எப்படிப்பட்டவன் கடிக்க முடியும்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் சாமுத்திரிகால சொல்றாங்கல்ல, நேர்ல இப்படி பாக்குறவன் யதார்த்தவாதி. நீங்க சில பேர் பாருங்க, பார்வை ஒரு இடத்துல இப்படிமா இப்படிமா பார்க்கும் போது இப்படிதான் பார்ப்பான், நேரடியா பார்க்க மாட்டான். அவன் உள்ளத்துல எப்பவும் கள்ள இருக்கும், நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இவர் பார்வையை பாருங்க, உடல் மொழியை பாருங்க. ஒரு 6 மாசத்துக்கு முன்னால் இருந்த உடல் மொழி பார்வைக்கு இப்ப இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா அப்படி பாத்தீங்கன்னா தான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும். சார், இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு கட்சி பாஜக அப்படின்ற ஒரு நெரேட்டிவை காங்கிரஸ் செட் பண்றாங்க. பிரிவினைவாதத்தை காங்கிரஸ் தான் தூண்டுறாங்க. நாங்க வந்து இஸ்லாம் தாய்மார்களுக்காக தான் மோடியோட 10 ஆண்டுகால ஆட்சி நடந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு, பேசுறாரு. தாய்மார்களை பத்தி மோடி பேசுறத விட ஜோக் உலகத்திலே கிடையாது. முதல்ல உங்க பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்துங்க, அதுக்கப்புறம் தாய்மார்களை பத்தி பேசுவோம். அது அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை. இப்ப இது ஏங்க ஓம் பொண்டாட்டியை பத்தி பேசினா அது தனிப்பட்ட வாழ்க்கை, ஊர்ல இருக்க பொண்டாட்டியை பத்தி தான் சொல்லுவீங்களா? என்ன பேச்சு பேசுறீங்க? நீ பேசலையா? சோனியா காந்தி பத்தி பேசாததா? ராகுலை பத்தி பேசாததா? அதெல்லாம் தனி வாழ்க்கைன்னு சொல்லி இருந்தீங்கன்னா இன்னைக்கு பேசுறவங்களுக்கு யோகிதை இருக்கு. எவ்வளவு கேவலமா பப்பும்ப ஒரு 2 வயசு குழந்தைய பைக்கில் தூக்கி வச்சுக்கிட்டு இவரே ஒரு பிரதம மந்திரி பப்புன்னு சொல்றத பார்த்து சிரிப்ப. சோனியா காந்தியை பத்தி பாராளுமன்றத்தில் ஒருத்தர் பேச வைப்ப, அசிங்கமா பேச வைப்ப. நீ பிரதமரா உட்காந்து நீ தப்பு இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு கூட சொல்ல மாட்டேன், குலுங்கி சிரிப்ப. ஆனா இதை கேட்டா மட்டும் பர்சனலா? சார், இதே சார்ந்து இப்ப ரீசெண்டா வந்து பேசுறப்ப மோடி அவர்கள் வந்து தாலியை வந்து பறிக்கிற கட்சி காங்கிரஸ் அப்படின்னு பேசியிருக்காரு. அதுக்கு பிரியங்கா காந்தி நல்ல ட்வீட் வந்து போட்டிருக்காங்க. என்ன ரீசன் என்னன்னா, காங்கிரஸ் வந்து எந்தெந்த காலத்துல எவ்வளவு மக்களுக்கான இதை கொடுத்துருக்காங்க, எங்க அம்மா வந்து எங்க நகையே வந்து கொடுத்தாங்க, எங்க பாட்டி உதவி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க லிஸ்ட் போடுறாங்க. இந்த ஒரு பேச்சை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஒரு தொடர்ந்து தனிப்பட்ட தாக்குதல் ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிறுபான்மையினரை தாக்குறாங்க, அதுக்கப்புறம் ஸ்டேட்டா வந்து சோனியா காந்தி இந்திரா காந்தியை வந்து அட்டாக் பண்றாங்க. இந்த ஒரு மோடியோட நகர்வு பேச்சை எப்படி பாக்குறீங்க? அதான் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க
தம்பி, இதை கேட்கிற மக்கள் ஏதோ பொழுதுபோக்கான நினைக்காம உணர்வுபூர்வமா பார்க்கல. என்ன ரீசன்? அதைத்தான் நான் சொல்றேன். இந்த உலகத்திலேயே தாலி கட்டுவது, கணவன் மனைவிக்கு தாலி கட்டுவதுங்கிறது அமெரிக்காவில் இருக்கா, இல்ல ஜப்பான்ல இருக்கா, ரஷ்யாவில் இருக்கா, யூரோப்ல இருக்கா, எங்கேயாவது இருக்கா, ஆஸ்திரேலியா இருக்கு? இல்ல. இந்தியாவில் மட்டும் அது இந்துக்கள் தான் செய்யறாங்க. இந்து மதத்தில் இருக்கிறவன் தாலி கட்டுவதற்கு ஒரு தனி மரியாதை வச்சிருக்கான். ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் தாலி கட்டிட்டான்னா, என்னுடைய இறுதி மூச்சு அடங்குற வரை உனக்கு பாதுகாப்பு வேலியாக நான் இருப்பேன்னு அர்த்தம். அவனுக்கு கழுத்தை நீட்டி தாலியை வாங்கிக்கிட்டா, என் வாழ்நாள் முழுவதும் என்னுடைய இறுதி மூச்சு அடங்குற வரை உன்னுடைய மரியாதையை காப்பாற்றுகிற வரை உன்னோடு துணையாக நான் இருப்பேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றதா அர்த்தம். இப்ப இதை சொல்றதுக்கான யோகிதை இருக்கா அப்படின்னு நான் கேட்டதுக்கு பொருள் புரியுதா? நீங்க தானே தாலி கட்டினீங்க. அந்த அம்மா நிலைமை என்ன? பாவம், அந்த அம்மாவுடைய வாழ்க்கையை சீரழிஞ்சு போச்சு. இன்னைக்கு யார்கிட்டையும் பேச விடாத மாதிரி பிரதமரா வந்த உடனே எவ்வளவு பெரிய பொய்யன் பாருங்க. நீங்க எம்எல்ஏ எலெக்ஷன் நிக்கிற போது, சீஃப் மினிஸ்டர் குஜராத் நிக்கிற போது பிரம்மச்சாரி எழுதி கொடுத்தீங்களா இல்லையா? பதில் சொல்லுங்க. அப்புறம் எல்லாருமே மனைவி இருக்கிறது தெரிஞ்சு ஊர் போலாம் வந்ததுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் பிரதம மந்திரி அவர்கள் போது எம்பிக்கு இப்ப நாமினேஷன் போடுற நேரத்தில் ஆமா எனக்கு கல்யாணம் ஆச்சு விட்டீங்களா இல்லையா? உடம்பு பூரா பொய். நீங்க போய் மற்றவனை பத்தி எப்படி கேட்குறீங்க? தான் திருடி பிறனை நம்பான் அப்படிங்கிறதுக்கு இவர் தான் பெரிய உதாரணம். இன்னொரு உங்ககிட்ட இருந்து இன்னும் கிளாரிட்டிக்காக இந்த ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் இஸ்லாமியர்களுக்காக நிறைய செஞ்சிருக்கோம். எக்ஸாம்பிள் முத்தலாக் தடை செஞ்சிருக்கோம், 370 இது பண்ணியிருக்கோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் திரும்பி காங்கிரஸ் அப்படி என்ன செஞ்சுச்சு? என்ன கேட்கிறேன்னா, திரும்பி தப்பான கேள்வியே கேட்குறீங்க. முத்தலாக்னால அங்க இஸ்லாமிய பெண்களை காப்பாத்தன நீங்க. இப்ப யசோதாபனுடைய வாழ்க்கை சீரழிஞ்சிருக்கு முத்தலாக் காரணமா? என்ன சொல்ல வர்றீங்க? முத்தலாக் தான் காரணமா யசோதாபன் வாழ்க்கை சீரழிஞ்சதுக்கு? நான் நேரடியாக கேட்கிறேன். அதனால் இவர் பேசுறது எல்லாமே குதர்க்கமாக, வக்கரமாக, ஆட்சி அதிகாரம் படாடமா எல்லாம் போகுங்கிற ஆத்திரத்துல எதையோ பேசுறாரு. காலையில முஸ்லிம்களை பத்தி எதிர்த்து பேசினார், ஞாபகம் இருக்கா? ராஜஸ்தான். நீங்க பேசுறது சாயந்தரம் பேசுனது, காலையில பேசுறது வேற, சாயந்தரம் பேசுறாரு, ராத்திரி பேசுறது இன்னொன்னு புதுசா பேசுறாரு. அதனால பதட்டத்தில் இருக்காரு, விரக்தியில் இருக்கிறாரு, பயம் வந்துருச்சு, அச்சம் வந்துருச்சு. அதனாலதான் இதெல்லாம் பாவம் போயிட்டு வர்றாரு. சரி, இந்த விவகாரங்கள் எல்லாமே தேர்தல் ஆணையம் ரொம்ப அமைதியான முறையில் வாட்ச் பண்றாங்கல்ல. ஏன்னா இது மாதிரி பிரஸ் அட்ரஸ் பண்றப்ப சொல்லியிருந்தா, இது மாதிரி மதம் சார்ந்து இது மாதிரி ஏதாவது பேசணும் அப்படின்னா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தேர்தல் ஆணையர் சொல்லியிருந்தாரு. பட் இந்த எல்லா விவகாரமும் தேர்தல் ஆணையம் அமைதியா சைலண்டா இருக்காங்கல்ல, இது ஆரோக்கியம் நினைக்கிறீங்களா ஒரு ஜனநாயக நாட்டுல? நீங்க கேட்டது கேள்வி இல்லை, பதில். நீங்க உங்க பதில் சொன்ன இல்ல, நீங்க பதிலைத்தான் கேள்வியா வச்சிருக்கீங்க. நீங்க சொன்ன பதில்ல இருந்து என்ன பொருள்? தேர்தல் ஆணையம் தன்னுடைய அதிகாரத்தை புரிந்து கொள்ளாமல் தவறு செய்யும் அர்த்தம். அதானே இங்க உங்க கேள்விக்கு அர்த்தம். தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையமாக இல்லை. ஒரு காலத்துல இதே ஊர்ல டிஎன் சேஷன் ஒரு இருந்தார்ல, அப்படி ஒருத்தர் இன்னைக்கு இருந்திருப்பார்னு வச்சுங்க, என்ன ஆயிருக்கும்? குறைஞ்சபட்சம் பிரைம் மினிஸ்டர் ஒரு வாரத்துக்கு பிரச்சாரமே பண்ணக்கூடாதுன்னு தடை போட்டிருப்பார். தேர்தல் ஆணையத்தையும் கட்டி போட்டு தன் வீட்டு ஏவலாளிகளை போல, வீட்டு நாய்க்குட்டியை போல இவங்க வைக வச்சிருக்கிறாங்க. இதுவே ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய கேடு என்பதை புரிந்து கொள்ளணும். அதுலதான் இப்ப அடுத்த அது நீங்க கேட்கலாம் சேர்த்து சொல்றேன். குஜராத்ல ஒண்ணு நடந்து நேற்று வந்திருக்குல்ல, என்ன சொல்றாங்க? அதாவது நாமினேஷன் போட்டாராம், டம்மி வேட்பாளர் போட்டிருக்காங்களாம். ஆனா ப்ரப்போசர் செகண்டர் அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது, எங்க பேரை போட்டாங்கன்னு சொல்லிட்டாங்களாம். அவங்க எங்கன்னு கேட்டா அவங்களே ஆணையம் காணாமா. தேர்தல் ஆணையம் டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்கா 2 பேரையும். சாதாரண அடிப்படை விஷயம். இப்ப நான் தேர்தல் இருக்கேன், எலெக்ஷன் ஆபீசர்கிட்ட போய் நாமினேஷன் கொடுக்கிற போது அவருக்கு முன்னால் தான் முன்மொழிபவர் வழிபொருவர் கையெழுத்து போடணும். ஆமா. அதனால இப்ப நிதானத்தில் இருந்தாரா இல்லையா? அப்ப அதுல தப்பு நடந்திருக்குன்னா நடவடிக்கை யார் மேல எடுக்கணும்? தேர்தல் அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்கணும். டிஸ்குவாலிஃபிகேஷன் எப்படி பண்ற? அப்போ இது திட்டமிட்டு ஜனநாயகத்தை அழிக்கிற, காலில் போட்டு மிதிக்கிற ஒரு செயல். இதை ஜனநாயக உணர்வு எடுக்கிற யாரும், பிஜேபியாவே இருந்தாலும் அவனும் இதை ஏத்துக்க மாட்டான். அதான் நினைக்கிறேன். சரி, இறுதியா ஒரு கேள்வி. பிஜேபி எவ்வளவு சார் அவங்க எய்ம் பண்றாங்க? 4 யூனிட் எய்ம் பண்றாங்க. உங்க பெர்செப்ஷன், நிறைய மக்களோட சந்திச்சிருக்கீங்க, அங்க பல்ஸ் உங்களுக்கு புரியும். அவங்க எவ்வளவு சார் வாங்குவாங்க? 100 தாண்டிட்டு அப்புறம் பேசுவோம். நன்றி, வணக்கம் சார். அவரு தமிழ் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறாரா? ஆமா.
அவர் சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க. அறகுறையா பேசிக்கும் போது நான் 100 இடம் ஜெயிப்பேன்னு சொன்னதை நீங்க 400 இடம் நினைச்சுக்கிட்டீங்க. 400 தான் சார். ஆப்கி மார் சாக்கோபார் தமிழ்ல சொன்னதுங்க. ஓ, எனக்கு இந்தியெல்லாம் தெரியாது. தமிழ்ல நான் 100 இடம் அப்படின்னு சொன்னதை நீங்க 400 நினைச்சிட்டீங்க. அவ்வளவுதான். 100 தாண்டட்டும், அப்புறம் பேசும். நன்றி சார். நன்றி, வணக்கம்.